நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் ஒரு நதியோட கதை மட்டும் இல்ல. இது லண்டன் நகரத்தோட இதயமாயிருந்த தேம்ஸ் நதி எப்படி செத்து போய் திரும்பவும் உயிர் பெற்றுச்சுங்கிற ஒரு ஆச்சரியமான கதை. யோசிச்சு பாருங்க, பிரபல எழுத்தாளர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் சுமார் 170 வருஷத்துக்கு முன்னாடி தேம்ஸ் நதியை இப்படிதான் வர்ணிச்சிருக்காரு. ஒரு காலத்துல லண்டனோட உயிர் நாடியா இருந்த ஒரு நதி ஒரு திறந்த வெளி சாக்கடையா மாறிடுச்சு. நம்ம கதை இங்கிருந்து தான், இந்த இருண்ட இடத்துல இருந்து தான் தொடங்குது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அன்னிக்கு சாக்கடையா இருந்த அதே நதியில இன்னைக்கு சுறாக்கள், கடல் குதிரைகள், ஏன் ஆயிரக்கணக்கான சீல்ஸ் கூட வாழுதுன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும், அதுதான் உண்மை. அப்போ கேள்வி இதுதான், ஒரு நதி எப்படி ஒரு தடவை இல்ல 2 தடவை செத்து போய் திரும்ப உயிரோட வர முடியும்? இந்த நம்ப முடியாத மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற கதையத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல 19ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு டைம் டிராவல் போவோம். தேம்ஸ் நதியோட முதல் மரணம் எப்படி நடந்துச்சுன்னா, அதுக்கு வரலாற்றுல ஒரு பேரே இருக்கு, பெரும் துர்நாற்றம். அந்த பயங்கரமான நிகழ்விலிருந்து தான் எல்லாம் தொடங்குச்சு. பாருங்க, இது ஒரே நாள்ல நடந்த விஷயம் இல்ல. இதுக்கு பல காரணங்கள் ஒன்னு சேர்ந்துச்சு. ஒரு பக்கம் லண்டனோட மக்கள் தொகை திடீர்னு 3 மில்லியன் ஆகுது. நகரத்துல இருந்த 2 லட்சம் கழிவு நீர் தொட்டியும் ஓட்டையா இருக்கு. இது பத்தாதுன்னு புதுசா வந்த ஃப்ளஷிங் டாய்லெட் இன்னும் அதிக தண்ணியோட கழிவுகளை நேரா ஆத்துல கொண்டு போய் சேர்த்தது. தொழிற்சாலை கழிவுகள், மனுஷ கழிவுகள்னு எதுவுமே மிச்சம் இல்ல, எல்லாம் நேரடியா தேம்ஸ்ல தான். இதுல கொடுமை என்னன்னா, அப்ப மக்கள் கெட்ட காத்துல இருந்து தான் நோய் வருதுன்னு நம்புனாங்க. அதுக்கு பேரு மியாஸ்மா தியரி. அதனால தெருவுல நாத்தாடிக்கிற கழிவெல்லாம் ஆத்துல விட்டா நல்லதுன்னு நினைச்சாங்க. பாத்தீங்களா நினைமைய? 1855ல விஞ்ஞானி மைக்கேல் ஃபாரடே நதியோட நிலைய பார்த்துட்டு சொன்ன வார்த்தைகள் இது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆத்துல வெள்ளை பேப்பரை போட்டு அது எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு சோதிச்சு பார்த்தார். ஆனா பாவம், அது ஒரு நிஜமான சாக்கடையா மாறி போனதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகிட்டார். அப்புறம் வந்துச்சு பாருங்க 1858 கோடைக்காலம். வெயில்ல வெப்பநிலை 48 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போச்சு. இந்த கடுமையான வெப்பம் ஆத்துல தேங்கி கிடந்த கழிவுகளை எல்லாம் அப்படியே கொதிக்க வச்சு நகரம் முழுசும் தாங்க முடியாத ஒரு நாத்தத்தை பரப்பியது. அந்த நாத்தம் எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னா, தேம்ஸ் கரையில இருந்த பார்லமெண்ட் ஜன்னல்ல எல்லாம் கெமிக்கல்ல நனைச்ச துணியை தொங்க விட்டாங்க. அப்பவும் நாத்தம் போகல. கடைசியா அரசாங்கத்தையே வேற இடத்துக்கு மாத்திடலாமான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் அரசியல்வாதிகள்லாம் உஷாராகி உடனடியா ஏதாவது செஞ்சே ஆகணும்னு முடிவுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்துல தான் ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுத்தார். அவர் பேரு ஜோசப் பசால்ஜெட், ஒரு சிவில் என்ஜினியர். அவர் கொண்டு வந்த தீர்வு தான் ஒரு புரட்சிகரமான தீர்வு. பசால்ஜெட்டோட திட்டம் ஒரு இன்ஜினியரிங் மிராக்கிள்னே சொல்லலாம். அவர் என்ன பண்ணார்னா, நகரத்து கழிவு நீர் ஆத்துல கலக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்த 82 மைல் நீளத்துக்கு பெரிய சுரங்க பாதைகளை ஆத்துக்கு அடியில கட்டினாரு. அந்த சுரங்கங்களை மறைக்கிறதுக்காக தேம்ஸ் கரையோரமா புதுசா கரைகளை கட்டினாரு. அப்புறம் பெரிய பம்பிங் ஸ்டேஷன்ஸ் வச்சு கழிவு நீரை மேல ஏத்தி கிராவிட்டியோட உதவியால நகரத்துக்கு வெளியே கடல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இதோட ரிசல்ட் உண்மையிலே அபாரமா இருந்துச்சு. பல வருஷமா லண்டனை ஆட்டி படைச்சிட்டு இருந்த காலரா நோய் அடியோட நின்னு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் பசால்ஜெட்டோட இந்த சாதனை தான் மத்த எந்த அதிகாரியை விடவும் அதிக உயிர்களை காப்பாத்துச்சுன்னு சொல்லப்படுது. ஆக தேம்ஸ் நதி முதல் முறையா காப்பாத்தப்பட்டுச்சு. ஆனா கதை இத்தோட முடியல. இன்னும் 100 வருஷத்துல அந்த நதி இன்னொரு மரணத்தை சந்திச்சது. இந்த முறை அது ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப மோசமா நடந்துச்சு. இந்த 2வது நெருக்கடி முதல் நெருக்கடியை விட ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. பாருங்க, 1958ல பிரச்சனை மனுஷ கழிவுகளால வந்தது. ஆனா 1957ல அதுக்கு காரணம் தொழிற்சாலைகள்ல இருந்து வந்த கெமிக்கல்ஸும் போர்ல சேதமடைஞ்ச கழிவுநீர் அமைப்புகளும் தான். இதனால வந்த பயம் மனுஷங்களுக்கு நோய் வரும்னு மட்டும் இல்ல, மொத்த சுற்றுச்சூழல் அமைப்பே சரிஞ்சு போச்சு. இந்த சார்ட்டை பாருங்க, நிலைமை எவ்வளோ மோசம்னு உங்களுக்கே புரியும். மீன் மாதிரி உயிரினங்கள் தண்ணியில வாழறதுக்கு 1 லிட்டர் தண்ணியில குறைஞ்சது 4.5 மில்லிகிராம் ஆக்சிஜன் இருக்கணும். ஆனா 1957ல தேம்ஸ் நதியில எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? வெறும் 0.5 மில்லிகிராம். சொல்லப்போனா அங்க எந்த உயிரினமும் வாழவே முடியாத ஒரு நிலைமை. அதனாலதான் 1957ல இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. தேம்ஸ் நதி உயிரியல் ரீதியாக இறந்துவிட்டது. இது அந்த நதியோட வரலாற்றிலேயே ஒரு கருப்பு பக்கமா அமைஞ்சது. ஆனா அந்த அறிவிப்பு ஒரு முடிவா இல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான ஆரம்பமா இருந்துச்சு. அங்கிருந்து தான் தேம்ஸ் நதியோட நவீன உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சது. இந்த மீட்பு பயணம் பல 10 வருஷங்கள் நீடிச்சு ஒரு பெரிய கதை. 1976ல ஆத்துல கலக்கிற எல்லா கழிவு நீரையும் 100% சுத்திகரிக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் லீ சுரங்கப்பாதை மாதிரி திட்டங்கள் வந்துச்சு. கடைசியா இந்த வருஷம் முழுசா செயல்பாட்டுக்கு வரப்போற சூப்பர் சாக்கடைங்கிற பிரம்மாண்ட திட்டம் வரைக்கும் இது தொடருது.
இந்த சூப்பர் சாக்கடைங்கிறது ஒரு பெரிய இன்ஜினியரிங் அதிசயம். 25 கிலோமீட்டர் நீளம், 4.6 பில்லியன் பவுண்டு செலவு. இதோட முக்கியமான வேலை என்னன்னா, வருஷம் ஆத்துல கலக்கிற 95% அசுத்தமான தண்ணியை தடுத்து சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்புறது தான். அதோட கொள்ளளவு எவ்ளோ பெருசுனா, கிட்டத்தட்ட 600 ஒலிம்பிக் நீச்சல் குளத்தை நிரப்பலாம். இத்தனை வருஷ உழைப்புக்கு கிடைச்ச பலனை பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. இன்னைக்கு தேம்ஸ் நதியில 115க்கும் அதிகமான மீன் இனங்கள் இருக்கு. சுறாக்கள், கடல் குதிரைகள், சுமார் 4000 சீல்கள், 92 வகையான பறவைகள்னு ஒரே கொண்டாட்டம்தான். சில சமயம் டால்பின், பெலுகா திமிங்கலம் கூட விசிட் அடிக்குது. இத உயிர்த்தெழுதல்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? சரி, தேம்ஸ் நதி திரும்ப வந்துருச்சு. ஆனா அதோட போராட்டம் இன்னும் முடியல. இப்போ அதுக்கு புதுசா நவீன காலத்துக்கே உரிய சில சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மீட்பு ஒரு பெரிய வெற்றிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா கதை இதோட முடிஞ்சிடுச்சா? இல்லவே இல்ல. நாம அடைந்த இந்த வெற்றிய தற்காலிகமானதா இல்லாம நிரந்தரமானதா மாத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்போ இருக்கிற பிரச்சனைகள் 1858ல வந்த அந்த கெட்ட நாத்தம் மாதிரி வெளிப்படையா தெரியாது. ஆனா அதைவிட ரொம்ப ஆபத்தானவ. பருவநிலை மாற்றத்தால நதியோட வெப்பநிலை ஏறுது, கடல் மட்டம் உயர்றதால உப்பு தண்ணி உள்ள வருது, விவசாய கழிவுகள்ல இருந்து வர நைட்ரேட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிளாஸ்டிக், வெட் வைப்ஸ், நாம சாப்பிட்ற மருந்துகளோட மிச்சம் மீதின்னு புது புது பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்கு. உயிரியல் பூங்கா சங்கத்தை சேர்ந்த அலிசன் டெப்னி சொல்ற மாதிரி தேம்ஸ் நதி நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. அதாவது மாற்றம் சாத்தியம். எவ்வளோ மோசமான நிலையில இருந்தாலும் நாம மனசு வச்சு செயல்பட்டா எதையும் மாத்த முடியும். ஆனா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு நாம தொடர்ந்து கண்காணிக்கணும், முயற்சி பண்ணணும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். தேம்ஸ் நதியோட கதை லண்டனுக்கு மட்டுமானது இல்ல. இது உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு பாடம். செத்துப்போச்சுன்னு சொன்ன ஒரு நதியையே நம்மால திரும்ப கொண்டு வர முடியும்னா, நம்ம ஊர்ல இருக்கிற ஆறுகளையும் ஏரிகளையும் நம்மால ஏன் பாதுகாக்க முடியாது? தேம்ஸ் நதியோட இந்த தொடர் போராட்டம் நம்ம சுற்றுப்புறக்க பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்புன்னு நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு.